ஹேண்ட் வாஷ் அங்கே பண்ணு. எப்படி சைட் Yeah, photos. நல்லா இல்லையா? நல்லா இல்லை பாரு, நல்லா கண்ணு. என்ன ஆர்டர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ESD வீட்டில். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்பவுமே சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய போயிருக்கோம், பட் வேறு இடத்துல. பட் இது வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கெல்லாம். பட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான், ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தது. அது வந்து அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணல. பசங்க கூட ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் என்ஜாய் பண்ணல. ஒரு வழியாக டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஏன்னா சர்வ் பண்ணதே ரொம்ப லேட் அவங்க. ஸோ வெளில இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடே காலியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா ரோடு காலியாக இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம், டிராஃபிக் இல்லாமல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஒன்றும் பெரிய ஷாப்பிங் கிடையாது. ஒரு 4th பிளாக் ஜெயநகர் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் தான் ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ அங்கே என்ன ஷாப்பிங் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தாங்க பொண்ணு. இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமிலர் ஷேடில் ஒரு 10 கலர் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து போனாக்கா இந்த மாதிரி கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற கலர் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க பிடிச்சிச்சுன்னு வாங்கினாங்க பசங்க. ஸோ ஐலைனரு அப்புறம் இந்த மாதிரி இது க்ளாஸ் மாதிரி ஏதோ வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. பசங்க தான் நெயில் ரிமூவர் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே கம்மி ஷாப்பிங் தான் அன்றைக்கி. ஒன்றும் பெருசாக ஷாப்பிங் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக எதுனா வீட்டுக்கு போடுற மாதிரி எதுனா ட்ரெஸ் பார்க்கலாம் தான் போயிருந்தோம். பட் நாங்கள் பார்க்க போன ஒரு பர்டிகுலர் ஷாப் வந்து அன்றைக்கி மூடி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ பெருசாக நாங்கள் ஒன்றும் ஷாப்பிங் பண்ண முடியல. ஸோ இது வந்து 2 ட்ரெஸ் எடுத்தேன் பொண்ணுக்கு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்யூர் காட்டனு. ஆனால் பார்த்திங்கன்னா சம்மருக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து
பொண்ணுக்கு 2 தான் எடுத்தேன். ரொம்ப கலெக்ஷன் எல்லாம் இல்லை, என்ன ரீசனுன்னு தெரியல. இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸும் இருக்குது, நம்ம வேணும்னா தச்சுக்கலாம், இல்லைனா வேண்டான்னு விட்டுலாம். பட் நான் வந்து ஸ்லீவ்ஸ் தைச்சேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ இது வந்து 2 தான் வாங்கினேன். பட் கலெக்ஷன் இன்னும் 10 டேஸில் வரும்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்துட்டேன். ஸோ வேறு எதுவும் ஷாப் பண்ணல, இவ்வளோ தான் ஷாப் பண்ணது. நான் வந்து இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் நியூ இயர் வருது இல்லையா, அதனால க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் திங்கே வந்து ஃபிஷ் டேங்க்கு தான் கழுவ சொன்னேன் என் பையனை. ஏன்னா ரொம்ப டர்ட்டி ஆகிட்டு இருந்தது வாட்டரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என் பையனை ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் பசங்க ரூமு, ஸ்டடி ரூமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை இருந்தது, அதெல்லாம் போடணும் வெளியில். அதுக்குள்ளே கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இல்லை இல்லை இப்போ இது எதுக்காக இந்த கேக்கு? சும்மா தரு பாஸ் ஆயிட்டானா? ம் 3, 2, 1 go. Bird. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கேக் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு வித்தவுட் ரீசன் கூட நாங்கள் வந்து சில சமயம் வந்து பசங்க கேட்டால் வாங்கி கொடுப்போம். ஸோ அப்படி தான் இது ஒரு கேக் வாங்கிட்டு வந்தது. என் பொண்ணு ரிசல்ட் வந்தது, சின்ன பொண்ணுது. ஸோ பாஸ் ஆகிட்டு இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கா. ஸோ அது ஒரு ரீசனாக வச்சு நாங்கள் வந்து கேக் வாங்கின்னு வந்து கட் பண்ணியிருந்தோம். அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பிரெட் ஆம்லேட் போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி எக்கு ப்ரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ரெட் ஆம்லேட் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் கொஞ்சம் ஐஸ்கிரீம், பால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இமீடியட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீனிங் வேலை ஆரம்பிக்கலான்னு தான். ஸோ எக்கு ப்ரெட் ஆம்லேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. அன்றைக்கி எனக்கு க்ளீனிங் வேலை இருந்த தொட்டு நான் வந்து இது சிம்பிளாக பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா பாத்ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கழுவிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து 4 பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லாவே நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் ஹார்பிக்கு அப்புறம் சோப்பெல்லாம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு தான் நான் வாஷ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அன்றைக்கி அப்படி தான் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். ஒரு பாத்ரூமும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 20 மினிட்ஸு 25 மினிட்ஸ் இருக்கும். இது நெக்ஸ்ட் பாத்ரூமுக்கு வந்திருக்கேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து சோப்பும் ஹார்பிக்கும் போட்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் வந்து நான் எவ்ரி வீக் டைல்ஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெயினாக தெரியும். அதனால வந்து நான் வந்து டைல்ஸை வந்து நான் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் வந்து பையன் டாய்லெட்டோட டைல்ஸு. இது வந்து ரொம்ப நான் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா ஒரு மாதிரி இதுவாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது நாங்கள் வாங்கும்போது. பட் இப்போ வந்து கொஞ்சம் டல் ஆகிடுச்சு இந்த டைல்ஸு. பட் வாங்கின புதுசில் அப்படி ஒரு ஷைனிங் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3rd பாத்ரூம் போனேன். ஸோ அங்கேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பண்டிகை வேலை நிறையவே இருக்குது. பட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வீடை துடைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையிலேயே மார்னிங்கே ஏஞ்சோனியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலை. ஸோ எனக்கு வந்து காலையிலேயே வேலை செஞ்சால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். உடனே ஈவினிங் போக போக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே எனர்ஜி லோ ஆகிடும். ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். டின்னர் செஞ்சு கிச்சன் க்ளீன் பண்ணி தூங்கினாலே போதும்னு ஆகிடும். 4th பாத்ரூம் பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல வாஷ் பண்ணது. ஏன்னா வந்து மேலே வந்து யாரும் வந்து எடுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அன்றைக்கி வந்து மேலே க்ளீன் பண்ணது நான் காட்டல. ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடும் துடைக்க வேண்டியதாக இருந்தது. அதனால ஃபஸ்ட்டு டஸ்டிங்கு அது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டேன்.
வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக க்ளீன் பண்ணுவேன் நான் டாய்லெட்டு. பட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஹார்பிக் கண்டிப்பாக நான் வந்து தினமும் போட்டுடுவேன் டாய்லெட்டில். பசங்கள்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே ஆன பிறகு குளித்து முடித்த பிறகு நான் ஒரு வாட்டி ஹார்பிக் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா ஷவர் யூஸ் பண்ணுற தொட்டு ஸ்டெயின் ஆகும் டைல்ஸ் எல்லாம். இமீடியட்டாக நான் வந்து துடைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் வீடு. ஏன்னா நான் வந்து பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டஸ்ட்டெல்லாம் எடுத்து வீடு சுத்தமாக பெருக்கிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து துடைக்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு பாத்ரூம் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அப்படி ஒரு வெயில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. எல்லா பாத்ரூம்ஸே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஏன்னா பண்டிகை டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா பெட்டரு. ஃபிஷ் டேங்க் வந்து மெயினாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அன்றைக்கி பண்ண வச்சேன். ஏன்னா அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது ஃபிஷ் டேங்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா பையன் தான் க்ளீன் பண்ணுறது. நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுல எனக்கு சரியாக வராது க்ளீன் பண்ணால். மந்த்லி ஒன்ஸு அவன் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவாக இருந்தது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. அதனால் வந்து நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிஷ் டேங்க்கும் க்ளீன் ஆச்சு. ஸோ வீடு சுத்தமாக ஆகிடுச்சு எல்லாமே. கிச்சன் க்ளீனிங்கெல்லாம் நான் லாஸ்ட் வீக்கே முடிச்சாச்சு. ஏன்னா புதுசாக ஷிங்க் உட்கார வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பண்டிகை வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போடணுன்றதுனால போட்டுட்ருக்கேன். நைட்டு பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன். தோசை மாவு இருக்குது, இட்லி மாவும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து புதுசாக வாங்கினேன் நான் இந்த சட்டி. ஸோ அதனால் வந்து அது வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டுத்துலேயும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டைம்ஸ் கஞ்சி தண்ணி வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும் அதை. ஸோ ஒரு நாள் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் நான் போடுறேன். எனக்கு ஏன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணோன்ற தொட்டு நான் இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் விலாக் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கணுமா இருந்தது. பட் நான் வந்து அதை வந்து இப்போ வந்து பண்டிகை விலாக் வந்து அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து முட்டை தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை தோசை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஸோ அதனால் வந்து இது ஈஸி கூட எனக்கு. ஸோ அதனால் இதே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலை அது இது இருக்கவே ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. நைட் சப்பாத்தி பண்ணுற மூடு சுத்தமாக இல்லை எனக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை, இட்லி இந்த மாதிரி டிஷ்ஷு தான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆனால் நைட்டு வந்து சிம்பிளாக இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் கூட. நம்மளுக்கு வந்து நைட்டில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் இதே சிம்பிளாக அன்றைக்கி பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவெல்லாம் பேசுகிற மூடு சுத்தமாக இல்லை அன்றைக்கி. ஸோ சாப்பிட்டு படுத்தா போதுன்ற மாதிரி ஆகிட்டு இருந்தது எனக்கு. ஏன்னா டின்னருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour மேலேயே எனக்கு வேலை இருக்கும் கிச்சனில். நம்ம வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் 1 hour மேலேயே எடுத்துரும். ஸோ ஒரு டின்னர் முடித்து தூங்கணுன்ற மாதிரியெல்லாம் இருக்காது. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளீனிங் ஆன பிறகு தான் நான் தூங்குவேன். ஸோ நிறைய விலாகில் நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பிளாக டின்னர் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே விலாக் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்திரிக்காய் வந்து உப்பு தண்ணியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெசிபி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் ஒன்றும் ஷேர் பண்ணல. இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு காரக்குழம்பு தான், கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து நல்லா பழுத்த தக்காளி போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நான் வந்து வணக்கிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ டீட்டெயிலாக எதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லலை ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட போகிறேன், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபி எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து புளிக்குழம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ புளிக்குழம்பு பண்ண கையோடு நான் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஷோகேஷில் இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டாக தேய்ச்சி கழுவிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் வந்து தேய்ச்சி கழுவுந்தெல்லாம் காட்டலை. ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காலையிலேருந்தே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. 2-3 வாட்டி வாமிட்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மூடே இல்லை சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து க்ளீனிங் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்லன்றதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான்.
பூஜை ரூமும் எடுத்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வாமிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் ஆகிடுவேன். வந்து எனக்கு சுத்தமாகவே ரொம்பவே டல்லாக ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் வந்து பண்டிகை டைமில் நம்ம வந்து உட்கார முடியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் அன்றைக்கி ஃபுல் டே. ஸோ நைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நான் வெளில போனோமா இருந்தது. பட் என் பையன் எங்கள் வீட்டில் 2 பேரும் தான் போனாங்க வெளியில். ஏன்னா ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ் அன்றைக்கி வாங்கணுமா இருந்தது. பண்டிகைக்குள்ளே வாங்கணுன்ற தொட்டு அவங்களே போயிட்டாங்க. இது பாருங்கள் 12,800 ஒரு ஐட்டமும் அவ்வளோ காஸ்ட்லி. அது என்ன முக்கியமான ஐட்டமு என்ன வாங்கிட்டு வந்தோன்றது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஸோ அது பண்டிகை நாளுக்குள்ளே வாங்கணும், பண்டிகை அன்றைக்கி வைக்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் பட் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுவே. நான் வந்து போகல, பையனும் அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பீஸா தான் தர வச்சோம். அன்றைக்கி நைட் என்னால் டின்னர் செய்யவே முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீமு பாலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஜூஸ் இப்படி குடிக்கணும்னு ரொம்ப தோணுது. அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெல்லம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், உப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், கடலப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா பண்டிகைக்கு வேணும் இல்லையா ஒவ்வொட்டு செய்கிறதுக்கு அது இதுக்கெல்லாம். ஸோ வெல்லம் அதெல்லாம் வேணுமா இருந்தது. உப்பு வந்து கண்டிப்பாக நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவேன் பண்டிகை நாளில். பழைய நாங்கள் யூஸ் பண்ண உப்பு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நான்வெஜ் எல்லாம் செய்கிற தொட்டு நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிடுவேன். மோஸ்ட் ஆஃப் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவேன் பண்டிகை அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் பையன் வந்து ஷோகேஷ் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து துணியெல்லாம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து நனைச்சிட்டேன் இதில் டப்பில் போட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து க்ளீனிங் வேலையும் பண்ணிவிட்டு சமையலும் அன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எக் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வ்ளாகு ஃபுல் டே நான் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே வ்ளாக் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நான் வந்து பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுதான் முக்கியமான ஐட்டம்ஸ் நான் சொன்னது. நாங்கள் வந்து பண்டிகைக்குள்ளே வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஐட்டம்ஸ் இதுதான். நடராஜர் சிலை, பசவண்ணா, சிவன் சிலை, அப்புறம் வந்து முருகர், இந்த வேல் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வாங்கிட்டோம். முருகர் வந்து இப்போ தான் வாங்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஐட்டமாக அன்றைக்கினவோ நான் தான் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிடுவேன். என் பையனும் அவங்கள தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பூஜை ரூமில் வச்ச பிறகு. பூஜை ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீனிங்கே எனக்கு வந்து நிறைய டைம் எடுத்துருச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் டே கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோகேஷில் இருந்த ஐட்டமெல்லாம் வந்து எடுத்து கழுவி எல்லாம் வச்சேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு பையனும் ஷோகேஷ் எல்லாம் துடைச்ச பிறகு நான் வந்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூஜை ரூம் பக்கம் இதுவானேன். ஏன்னா பூஜை ரூம் தான் மெயின். ஏன்னா நம்மளுக்கு வந்து பண்டிகை நாள் வந்து பூஜை ரூம் ஃபஸ்ட்டு சுத்தமாகணும். ஸோ பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் எல்லாம் துடைச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்த சாமியெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி சுத்தமாக வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். வாஸ்படிக்கு மஞ்சா குங்குமம் நான் வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுக்கல நான். காலையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இந்த கார்பெட்டெல்லாம் எடுத்து டஸ்ட் பண்ணி சுத்தமாக பெருக்கி கழுவியும் தள்ளியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. கார் பார்க்கிங் ஃபுல் பில்டிங்கை நான் பெருக்கி கழுவி தள்ளினேன் அன்றைக்கி. ஸோ ரொம்பவே இதுவாக இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டே அவ்வளோ பிஸியாக இருந்தது. 6 o'clock எந்திரிச்சு 6 o'clockலேருந்து நான் ஸ்டாப்பாக நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்மளுக்கு பண்டிகை. ஸோ அதனால் பிஃபோர் டேவே நான் பார்த்திங்கன்னா பூவு, சாம்பிராணி, பழங்கோ சாமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு நான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாமே வந்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பூ பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கர ரேட்டு. பட் ஸ்டில் நம்ம வந்து பண்டிகை நாளில் வாங்கி தான் ஆகணும் பூ. ஏன்னா நம்ம வாசப்படிக்கு போடணும், சாமிக்கு அலங்காரம் பண்ணணும். மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, தர்பூசு, மலாம்பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா மாங்காய் வந்து நான் வந்து மாங்காய் சாதம் பண்ணமா இருக்குன்னு நெக்ஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தேங்காய் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பூஜைக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்ததுனா அது பிரகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே எழுந்துச்சி வந்து பூஜை வேலை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே எல்லாமே நான் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழே போய் பார்க்கிங்கில் வந்து கோலம்லாம் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் வந்து என்னால் வந்து கீழே போய் கோலம்லாம் போட முடியாது. நான் எந்த பண்டிகை இருந்தாலும் நான் வந்து நைட்டே போய் கோலம் போட்டு வந்துடுவேன். ஸோ பூ மட்டும்தான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மீதி எல்லாம் வெளில தான் இருக்க போகுது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து தமிழ் நியூ இயர் டே வந்தாச்சு. ஸோ மார்னிங் வந்து நான் நைட் போட்ட கோலத்தை வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கலரிங் எதுவும் நான் போடல, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்த தொட்டு. ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கும் கொஞ்சம் வாமிட்டிங் இருந்தேன் மார்னிங்கு. ஸோ திருப்பியும் டேப்லெட் எடுத்து நான் வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு என்ன முடியுமோ அதை தான் செஞ்சேன். ரொம்ப டீட்டெயிலாக வந்து அன்றைக்கி செய்ய முடியல சாமிக்கு. வடை, மாங்காய் சாதம், போட்டு இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணாமல் தான் செஞ்சேன், ஆனால் எல்லாமே சூப்பராக வந்தது அன்றைக்கி. ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா இதுதான். அரிசி, பருப்பு, உப்பு, காஞ்ச மிளகா, புளி, சர்க்கரை இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நகை பணத்தோடு வச்சுருவோம் நைட்டே. ஸோ மார்னிங் வந்து ஏஞ்ச உடனே அதை தான் நாங்கள் ஃபஸ்ட் திங் வந்து பார்க்குறதே அதுதான். காலையில் வந்து பூஜை அலங்காரம்லாம் வந்து என் பையன்தான் பண்ணான். நான் சுத்தமாக பூஜை பக்கமே போகல. அன்றைக்கி பழங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ ஸ்லோகம் சொல்லியிருந்தேன், 108 ஸ்லோகம் வந்து லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ குங்கும அர்ச்சனை அப்புறம் புஷ்ப அர்ச்சனை தான் அன்றைக்கி பண்ணாங்க பசங்க. ஸோ நான் வரும் ஸ்லோக்க சொல்ல பசங்க வந்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பூஜை வேலை வந்து நான் சுத்தமாக அன்றைக்கி வந்து பையனுக்கு பண்ண சொல்லிட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் முடியாமல் தான் போச்சு. பட் ஸ்டில் வந்து பையன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தான். பூஜை அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜைலாம் வந்து சீக்கிரமாக தான் முடிஞ்சது. பை 12:30 1 o'clockெல்லாம் நாங்கள் வந்து லஞ்சே சாப்பிட்டுட்டோம். ஸோ காலைல வந்து ஏர்லியாக எழுந்துச்சி தொட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து முன்னாள் நைட்டே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிட்டு இருந்தது. காலையில் நெய்வேத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சி சுத்தமாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். ஸோ பழங்கோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ அலங்காரம்லாம் வந்து பையன் பண்ணிட்டான். கொஞ்சம் வந்து பொண்ணும் ஹெல்ப் பண்ணா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை ரொம்ப சீக்கிரமாக தான் முடிஞ்சுது அன்றைக்கி. கொஞ்சம் எல்லாருமே வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்டிகை டைமில் அவ்வளோ தெரியாது. ஒருத்தராகவே செஞ்சால் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து பண்டிகைக்கு முன்னாடியே ஒரு 4 days பிஃபோரே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகிடுறோம், க்ளீனிங் வேலை அது இதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா வாசப்படிக்கு பூ போடுறது, வாசப்படி 2 வாசப்படி இருக்கு இல்லையா, 2 வாசப்படிக்கும் வந்து பூ போடணும், மாயிலை கட்டணும். இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பசங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. நெய்வேத்தியெல்லாம் பண்ணி வச்சு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருந்தது எங்கள் வீட்டு பூஜை. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஆனால் வந்து நல்லாவே ஒரு மனநிறைவோடு தான் அன்றைக்கி வந்து பூஜை பண்ணோம். பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி பூஜை வந்து ரொம்பவே நான் 108 ஸ்லோகம் சொல்ல பசங்க வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் லக்ஷ்மி பூஜை நான் வந்து பண்ண மாட்டேன். இந்த வருஷம் வந்து நான் வந்து பண்ணணும்னு மனசில் தோணுச்சு. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி 108 ஸ்லோகம்னு சொல்லி நான் வந்து இந்த பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் கம்பல்சரி கிடையாது, பட் நான் வந்து இந்த வருஷம் பண்ணியிருந்தேன். ஸோ பூஜை பார்த்திங்கன்னா நம்ம மனசு தான், நம்மளுக்கு வந்து எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணிடணும். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் அதை செஞ்சேன். ஸோ ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கினாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அங்கே இங்கே போடுறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ பூஜையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் ஃபோட்டோ எடுக்கவே ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ லன்ச் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தான் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு போனோமா இருந்தது. ஏன்னா அங்கே வந்து அவங்க வீட்டில் வந்து பூஜை வச்சுருந்தாங்க, எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஃபஸ்ட்டு டிஷ் நான் பண்ணதே பார்த்திங்கன்னா யுகாதி பச்சடி தான். கசப்பு, தித்திப்பு, உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கலந்தது தான் இந்த ஒரு டிஷ்ஷு. ஸோ இதில் வந்து எப்படி எல்லாமே கலந்துருக்கோ அப்படி தான் நம்ம லைஃப்பும். கஷ்டம், சுகம், அழுவுறது, சிரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில். ஸோ எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் லைஃப்பில். அன்றைக்கி நான் வந்து வேண்டிக்கினது இவ்வளோ தான். எந்த வந்தாலும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் வந்து எனக்கு கூட இருக்கணும்னு தான் நான் அன்றைக்கி வேண்டிக்கினேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் மூத்தார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பூஜை இருக்குது. யூஸ்வலாக வந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்கேயும் போக மாட்டோம். இதுதான் ஃபஸ்ட் இயர் நான் வந்து வெளில போயிட்டுருக்கிறது. ஸோ ஈவினிங் பூஜை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே கிளம்ப வேண்டியது தான். எப்போவுமே பண்டிகை நாளில் நான் வந்து வீடை பூட்டிட்டு எங்கேயும் போகிறது கிடையாது.
ஸோ இது வந்து என்னென்னா அவங்களுக்கு அவங்க வீட்டில் பூஜை இருக்க தொட்டு போகணுமா இருக்குது. ஸோ அதான் அர்ஜெண்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன். ஓகே, வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. நாங்கள் கிளம்புந்து பார்த்திங்கன்னா 4 o'clock மேலேயே ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே மிச்சம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பால் பாயசம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ பொட் மாவெல்லாம் மிச்சம் ஆகிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். ஏன்னா நைட் வந்து செய்ய முடியாது. நைட் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 11-11:30 ஆகிடும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்வெட்டிங்கு, என்னத்துக்கு ஸ்வெட் ஆகுதுன்னே தெரில. ஏசி போட்டு கூட அப்படி ஸ்வெட் ஆகிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் போய் நான் vlog எடுக்க முடியாது. நான் வந்து ஏற்கனவே ஒரு vlogல சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து நான் vlog எடுக்கிறது பிடிக்காது யாருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என் வீட்டில் இருக்கும் போது தான் நான் vlog எடுப்பேன். நான் வேறு எங்கேனா போனால் நான் vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லிஃப்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லிஃப்ட் பூஜையும் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ பூஜைலாம் வந்து நல்லாவே நடந்துருது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நைட்டு வந்து 11:30 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் மதர் இன் லாவை பிக் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போச்சு. ஐஸ்ல வச்ச மாதிரி ப்ளூடூத் ஆன் பண்ணிருக்கப்பா. கை காட்டு. என்ன இப்படி போட்டு அதுலையே ஒன்று ஏன் நல்லா போடுறியா? நல்லா இருக்கா அந்த கலரில்? அது வேறு கலர்ஸ் போடுறது நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி நான் வந்து ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் நைட் வந்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு. ஸோ இந்த வந்து பண்டிகை vlog வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்டிகையதே போடணும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் டே vlogலாம் சும்மா கண்டினியூ பண்ணி இதில் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.